அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்னைக்கு வந்து நம்ம வலசரவாக்கத்துல இருக்கிற தாய் ஃபேஷன் ஜுவல்லரியில இருக்கிற ஹியூஜ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் பிரைடல் ஜுவல்லரியும் அதுக்கப்புறம் டே டு டே யூஸ்க்கு இருக்கிற ஜுவல்லரிஸை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. பிரைடல் செட்லேயே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து அவங்க வச்சிருக்காங்க. இதை மாதிரி ஆன்டிக் செட்டு, அதுக்கப்புறம் அந்த பாரம்பரியமான பிரைடல் வியர் செட்டு, ஸ்டோன் செட்டு, அதை மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இவங்க கிட்ட இருக்கு. இதெல்லாம் வந்து அவங்க ரெண்டல் பேசிஸ்ல வந்து அவங்க தந்துட்டு இருக்காங்க. ஸ்டோன் பிளஸ் முத்து செட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த ரூபி எமரால்டு செட்டு, இந்த காசிமாலை செட்டு, அத மாதிரி வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து இவங்க கிட்ட இருக்கு. இந்த டிபெண்டிங் ஆன் த செட் வந்து அவங்க பர் டே வந்து ரெண்ட் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க. இதுல வந்து எல்லா செட்லயும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு நெத்தி சுட்டி வருது, அதுக்கப்புறம் வந்து கழுத்தை ஒட்டி வந்து ஒரு நெக்லஸ் மாதிரி வருது, அதுக்கப்புறம் மிடில் ஹாரம், லாங் ஹாரம், அப்புறம் சட பின்னலுக்கு வர ஒரு சட செட்டு, இயரிங்ஸ், அதுக்கப்புறம் ஹிப் செயின், கையில போட்டுக்கிற வங்கி செட்டு, இது எல்லாமே வந்து எல்லாத்துலயுமே இருக்கு. நீங்க என்ன கலர் சாரி வந்து உங்க ஃபங்க்ஷன்ல வேர் பண்ண போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்க இந்த ஜுவல்லரிஸை வந்து நீங்க ரெண்டுக்கு எடுத்துக்கலாம். அதாவது இந்த கடையில வந்து கல்யாண பொண்ணு போடுற ஜுவல்லரிஸும் இருக்குது, கல்யாணத்துக்கு போறவங்க வந்து போட்டுட்டு போற ஜுவல்லரிஸும் இருக்குது. நீங்க சிம்பிளா வேணும்னாலும் உங்களுக்கான சிம்பிளான செட்டும் இருக்கு, இல்ல கிராண்டா வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அத மாதிரி செட் இருக்கு இதுல. அதாவது இது வந்து நகை கடையா இல்ல நகை கடலா அப்படின்னு தெரியல. ஏன்னா நிறைய வந்து ரூம்ஸ் மாதிரி போட்டு அதை வந்து டிஸ்பிளேலே வச்சிருக்காங்க. ஆல் டைம் டிஸ்பிளேலே இருக்கு. ஸோ நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு எது செட் ஆகும் அப்படின்னு நம்ம ஈஸியாவே ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம். இந்த மாதிரி சில கடையில வந்து பாக்ஸ்ல போட்டு வச்சிருப்பாங்க, அதை வந்து எடுத்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. பட் இங்க வந்து எல்லாமே டிஸ்பிளேலே இருக்கு. அந்த செட்டா அப்படியே அழகா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. இந்த மாங்காய் செட்டு, அதுவும் வந்து இந்த ஆன்டிக் ஃபினிஷ்ல வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த மாங்காய் பிளஸ் லக்ஷ்மி ஹாரம்லாம் இது வந்து ஆஸ் யூஷுவல் அந்த ட்ரெடிஷனல் இந்த பரதநாட்டியம்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த செட்டு. இதுவும் வந்து ஒரு மாங்காய் டிசைன்ல தான் இருக்கு இந்த செட்டும். இது வந்து ஒரு முத்து பிளஸ் கோல்டு அந்த மாதிரி செட்டு. 3 செட் இருக்கு. அதாவது கழுத்தை ஒட்டி ஒரு நெக்லஸ், மிடில் ஹாரம், அதுக்கப்புறம் வந்து ஒரு லாங் ஹாரம் இருக்கு. பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்க. இந்த செட் வந்து ஒரு டல் ஃபினிஷ்ல இருக்கு. இப்போ நீங்க பாக்குற இந்த செட்டும் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப அழகான செட். நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற செட் எல்லாமே வந்து ரெண்டுக்கும் இருக்கு. நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கும் நீங்க வந்து சேல்ஸும் பண்றாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க காசு கொடுத்து கூட நீங்க வாங்கிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு எந்த செட் வேணுமோ நீங்க அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் கீழே கொடுக்குற நம்பர், வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்பிச்சிங்கன்னா அவங்க வந்து கொரியர்ல மூலமா உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிடுவாங்க. இப்ப நம்ம பாக்குறது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான அந்த சோக்கர் செட், இந்த ஜோதா அக்பர் செட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லைட் பிஸ்தா கிரீன் கலர் ஸ்டோன்ஸ் பிளஸ் அந்த கோரல் பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதாவது நார்த் இந்தியன்ஸ் யூஸ் பண்ணுவாங்கல்ல அத மாதிரி செட்டா இருக்குது இது. அப்புறம் அந்த நோஸ் பின், அந்த ரிங் இருக்கு, அதுக்கப்புறம் கையில போட்டுக்கிறது, அதெல்லாம் வந்து செட்டா வச்சிருக்காங்க. இந்த செட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இவங்களுக்கு கேமராவை விட நேர்ல பாக்குறதுக்கு இந்த செட் ரொம்ப கிராண்டா இருந்துச்சு. அதாவது அந்த முத்துக்கள்லாம் பாக்குறீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து கோல்டு சலங்க மாதிரி ரொம்ப நெருக்கமா வந்து அதை வந்து செஞ்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருந்தது பார்க்கவே. அதாவது ஒரு ரூம்ல வந்து 4 சைடுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்
வந்து கிரீன் அண்ட் ரெட் ஸ்டோன் வச்சு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு அந்த ரெட் கோல்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கோல்டில் வந்து பிங்க் ஸ்டோன்ஸ் வச்சிருக்கிறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த செட்டில் வந்து லக்ஷ்மி தான் இருக்காங்க, லக்ஷ்மி அன்னை தான் இருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இதோட சட செட்டு தான் இதை நீங்கள் பார்க்குறீங்க. இதுவும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான செட் பாருங்க. அதாவது பீகாக் டிசைனில் இருக்கு இந்த செட்டு. இதுவும் வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு நேரில் பார்க்கறதுக்கு. அதாவது நடுவில் லக்ஷ்மி மகாலட்சுமி தாயார், ரெண்டு சைடும் வந்து ரெண்டு பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. இதுவும் வந்து ரொம்ப அழகா இருக்கு. லக்ஷ்மி மகாலட்சுமி பக்கத்துல வந்து ரெண்டு பீகாக் இருக்கு. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இந்த செட்டை பாருங்க எவ்வளோ டாப்பா இருக்குன்னு. அதாவது நம்ம நல்லா வந்து இந்த சாரீலாம் நல்லா கரெக்டாக சூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த ப்ளவுஸு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிட்டு நல்லா மேக்கப் போட்டுட்டு இதெல்லாம் நம்ம போட்டோம்னா வந்து ரொம்ப சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக நீங்கள் தாங்க இருப்பீங்க ஃபங்க்ஷனில். அவ்வளோ கிராண்டாக இருக்குது இங்கே இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம். இந்த பேட்டர்ன் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குங்க. அதாவது காசு மாதிரி வச்சு அதுலேயும் டிசைன் வருது. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. அதாவது எதை பார்க்கறது எதை விட்டுறதுன்னே தெரியல. இதெல்லாம் வந்து ஒயிட் ஸ்டோன் கலெக்ஷன்ஸ். ஒயிட் ஸ்டோன் ப்ளஸ் அதில் வந்து முத்து வச்சு இருக்கு. அதாவது ரெட் அண்ட் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சிருக்கு. இதுவும் வந்து ரொம்ப அழகா இருக்கு. இதுலயும் வந்து சடைக்குன்னு தனியா வந்துருச்சு. ஒரு 6 to 7 பீசஸ் வந்து சடை வச்சு நீங்க அந்த பின்னல் போட்டு அந்த அலங்காரம் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. இதுலயும் வந்து ஹிப் செயின், அப்புறம் வந்து கையில போடுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. இந்த சோக்கர் செட்டு இதுவும் வந்து அழகா இருக்கு. அதாவது ரிப்பீட் ஆக மாட்டேங்குது. ஒரு செட்டு மாதிரி இன்னொரு செட்டு இல்லை. இதெல்லாம் ரொம்ப டைனி ஸ்டோன்ஸ் வச்சு செஞ்சிருக்காங்க. இது பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. நைட் வந்து நீங்க டார்க் கலர் சாரீலாம் போட்டுட்டு நீங்க இதை மாதிரி ஸ்டோன் செட் வேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருப்பீங்க பார்க்கறதுக்கே. இது பாருங்க இந்த செட்டு எப்படி பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. நீங்க அப்ராட்ல இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இந்த ஜுவல்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ராட் கொரியர் ஃபெசிலிட்டி கூட இருக்கு. வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. ஃபுல்லா பீகாக் மாதிரியே வந்து ஃபுல் செட்டுமே. இந்த கடை வந்து வலசரவாக்கத்தில் இருக்கிறதால நிறைய டிவி சீரியல்ஸ்க்கு வேண்டிய ஜுவல்ஸை வந்து இங்க ரெண்ட்டுக்கு எடுக்கிறதா கடையில் இருந்தவங்க சொன்னாங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்க்குற ஜுவல்ஸ் எல்லாம் நிறைய டிவி ஆர்டிஸ்ட் வந்து போட்டிருக்கிறத, சீரியலில் போட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இந்த பீகாக் டிசைன் வந்து எப்படி கொஞ்சம் வெளியில் வந்திருக்குன்னு. இதுவும் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பேட்டர்ன். இயரிங்ஸ்லையும் அதே பேட்டர்ன். பாருங்க எவ்வளோ நெருக்கமா இருக்கு பாருங்களா இந்த செட்டு. இது வந்து ஒயிட் கோல்டு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து அந்த கோல்டு கலர் எல்லோ ஃபினிஷ். பட் இது வந்து அந்த ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்கிறது வந்து ஒயிட் கோல்டு. இது வந்து ஜிர்கானியம் செட் அப்படின்னு சொன்னாங்க. ஜிர்கானியம்னா உண்மையான ஜிர்கானியம் ஸ்டோன்ஸ் கிடையாது. இத மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன்ஸ் தான் இது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து சோக்கர் செட்டு.
இந்த ஃபர்ஸ்ட் பீஸை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள், நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கொயர் பேட்டர்ன், அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள், அதுக்கப்புறம் கீழே வந்து முத்துக்கள்லாம் இருக்கு. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இந்த சோக்கர் செட்டு பார்க்கவே. சில பேருக்கு வந்து லைட் வெயிட் ஜுவல்லரிஸ் பிடிக்கும், சில பேருக்கு வந்து ஹெவியாக போட்டுக்கிறது பிடிக்கும். பட் ஒன்ஸ் இன் எ வைல் நம்ம ஃபங்க்ஷன் அப்போ இதை மாதிரி செட்டு நீங்கள் வேர் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஆப்டான சாய்ஸாக இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த செட்டு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன், அதுக்கப்புறம் லைன் பேட்டர்ன், அதுக்கப்புறம் டியர் ட்ராப், அந்த ரெயின் ட்ராப் பேட்டர்னில் இருக்குது. இதுவும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. இது வந்து சான்ஸே இல்லை இந்த பேட்டர்னு. இப்போ வந்து கோல்டு விற்கிற விலையில யாரும் வந்து கோல்டெல்லாம் நம்ம வாங்குறோம், பட் ரொம்ப அதிகமாக அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா ரேட் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அப்படியே நம்ம வாங்கினாலும் பயம் இல்லாமல் வீட்டில் வச்சிருக்க முடியாது. நம்ம லாக்கரில் தான் அதை வச்சுருப்போம். டக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா நம்ம வந்து இந்த கடையில் இருக்கிற சின்ன சின்ன செட்டெல்லாம் நம்ம வாங்கி நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம அழகாக அதை போட்டுக்கலாம், ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போட்டு போகலாம். ஏன்னா திரும்ப திரும்ப எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒரே செட்டே போட்டு போகிறது நம்மளுக்கும் போர் அடிக்கும், பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்கும். நம்ம இதை மாதிரி ஒரு 2-3 செட்டு வந்து வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா வந்து நம்ம இதை மாற்றி மாற்றி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போட்டு போகலாம். எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான பீஸ் இது. இதோட இயரிங்ஸும் ரொம்ப டாப்பாக இருக்குது. பாருங்க இந்த செட்டு எவ்வளோ அழகா இருக்குன்னு. இந்த ஃப்ளோரல் டிசைனு, அதோட இயரிங்ஸும் சூப்பராக இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம லாங் ஃப்ராக் போட்டு கூட நம்ம இதெல்லாம் போடலாம். இது வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக க்ரீன்னா க்ரீன், பிங்க்னா பிங்க்கு, அத மாதிரி இருக்கு. இது வந்து ஃபுல்லாக முத்து செட்டாக இருக்கு. இதெல்லாம் வந்து சேல்ஸுக்கு, இந்த ஜுவல்லரிஸ்லாம் வந்து சேல்ஸுக்கு, அதாவது இதெல்லாம் வித்தின் 1000 to 1500 ரேஞ்சில் தான் இருக்குது. இந்த பிள்ளையாரை பாருங்களேன், இந்த நெக் பீஸில் இருக்கிற பிள்ளையார் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காரு. இப்போ வந்து டாலர்லலாம் வந்து பிள்ளையார், கிருஷ்ணர், லக்ஷ்மி, மகாலட்சுமி அவங்களாம் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க பார்க்கறதுக்கு. 1000 2500 உள்ளாரே நம்மளுக்கு இதை மாதிரி செட்டு கிடைக்குதுன்னா இதில் வந்து நம்ம 2-3 கூட வாங்கி வச்சுக்கிட்டு, இப்போ டக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, பேங்க்கில் போய் நம்ம லாக்கரில் போய் ஜுவல்ஸ் எடுக்க முடியாது அப்படிங்கிற சமயத்தில் நம்ம இந்த ஜுவல்ஸ்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பயந்துட்டே கூட இருக்க வேண்டாம். இப்போ கோல்டுனா நம்ம கையில் வச்சு பிடிச்சிட்டே இருக்கணும், ஜுவல்ஸ் இருக்குதா தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த நிலைமையில் இருக்குது இப்போ கோல்டு விற்கிற வேலை. இல்லாமல் இருக்கலாம். அட் த சேம் டைம் வந்து நீங்கள் இப்போ ட்ரெண்டிங்காக என்ன ஜுவல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வேர் பண்ணிட்டு போகலாம்.
பாருங்க, ரொம்ப ட்ரெண்டிங்கான ஜுவல்லரிஸ் இதெல்லாம். அதாவது காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ், யங் கேர்ள்ஸ் போடுறதுக்குன்னே அவங்க தனி வந்து ஒரு ரூம் வந்து வச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் விரும்பி போடுற மாதிரி இருக்கு இந்த செட் எல்லாம். இந்த இயரிங் பாருங்க, ரொம்ப ரொம்ப யூனிக் பீஸ் இது. இதோட இயரிங்கும் சூப்பரா இருக்கு. ட்ரெண்டியாக ஃபேஷனபுளாக இருக்குங்க இந்த சீரீஸ்லாம், இந்த பேட்டர்ன் ஜுவல்ஸ் எல்லாம். ஒரே ஒரு நெக் பீஸு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு இயரிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயமாக நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.